தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இணைய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். ஒரு வழியா எம்சிசியோடைய கவுன்சிலிங் ஷெட்யூல், அதாவது ரீகவுன்சிலிங் ஷெட்யூல், ரிவைஸ்டு கவுன்சிலிங் ஷெட்யூல் அப்படின்றது வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இது வந்து ரவுண்ட் 2க்குரியது. இந்த ரவுண்ட் 2 கவுன்சிலிங் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றது ஆல்ரெடி நமக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்றது தெரியும். ஆனால் அதனுடைய எண்டு எப்பன்னு தெரியாமல் இருந்தது. ஸோ ரொம்ப நாள் தள்ளி தள்ளி போயிட்டே இருந்தது தான். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. அந்த இன்ஃபர்மேஷன் என்னன்றதை டீட்டெயிலாக இப்போ நம்ம பார்க்கலாம். அந்த ரிவைஸ்டு கவுன்சிலிங் ஷெட்யூல் ஃபார் ரவுண்ட் 2க்கு என்னென்ன விஷயங்கள், எப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் முடியுது, எப்போ சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும் அப்படின்றத டீட்டெயிலாக இப்போ நம்ம செக் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் இது வந்து ரவுண்ட் 2. ஸோ ரவுண்ட் 2 பொறுத்த வரைக்கும் நமக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றது செப்டம்பர் 4ஆம் தேதி ஏற்கனவே நமக்கு ஆரம்பிச்சது தான். இது எது வரைக்கும் நம்ம கொடுத்துருக்காங்கன்னா நாளைக்கு, அதாவது செப்டம்பர் 14ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. செப்டம்பர் 14ஆம் தேதி மதியம் 12 மணி வரைக்கும் உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றது கம்ப்ளீட் பண்ணலாம். இன்னுமே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணாதவங்க ரவுண்ட் 2க்கு அந்த ரவுண்ட் 3 அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஒரே நிமிஷம். கரெக்ட், ரவுண்ட் 2 தான். ஸோ ரவுண்ட் 2ல வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 14ஆம் தேதி வரைக்கும் நமக்கு டைம் கொடுத்துருங்க. மதியம் 12 மணி வரைக்கும் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றது பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து அதனோட சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் சாய்ஸ் லாக்கிங் எது வரைக்கும் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 5th செப்டம்பர், கிட்டத்தட்ட அப்போ ஆரம்பிச்சே 15ஆம் தேதி, அடுத்த நாள் 15ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்கு. சாய்ஸ் லாக்கிங் அண்ட் சாய்ஸ் நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு. சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் சாய்ஸ் லாக்கிங், ரைட்டுங்களா? சாய்ஸ் லாக்கிங்ன்றது மதியம் 1 மணிக்கு மேலே நீங்கள் பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. எப்போ? 14ஆம் தேதி. ஸோ அது வரைக்குமே டைம் இருக்கு. சாய்ஸ் லாக்கிங், இன்கேஸ் நீங்கள் சாய்ஸ் லாக்கிங் பண்ணலை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக சாய்ஸ் வந்து லாக் ஆகிடும். ஸோ அதில் வந்து எந்த விஷயம் கிடையாது. அதே போல் சீட் ப்ராசஸிங் வந்து பார்த்தீங்கன்னா 15ஆம் தேதி 16ஆம் தேதி இந்த 2 நாட்கள் வந்து ப்ராசஸிங்க்கு டைம் இருக்கு. அதே போல் அடுத்தது வந்து 17ஆம் தேதி வந்து ரிசல்ட் ஆனது வெளியே வருது. அது எல்லாமே ரவுண்ட் 2க்கு 17ஆம் தேதி ரிசல்ட் வெளியே வருது. அதுக்கப்புறம் வந்து 18ஆம் தேதியிலேருந்து 25ஆம் தேதி வரைக்கும் வந்து காலேஜில் போய் ரிப்போர்ட் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து ரவுண்ட் 2க்குரிய மிக முக்கியமானது. ரவுண்ட் 3 அப்படின்றது எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ரவுண்ட் 3 பொறுத்த வரைக்கும் ஓகே, ஒரு நிமிஷம். செப்டம்பர் 29ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் வரைக்கும், அக்டோபர் 5ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் பேமெண்ட் அப்படின்றது நீங்கள் பண்ண முடியும். சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் சாய்ஸ் லாக்கிங் செப்டம்பர் 30ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் 5ஆம் தேதி வரைக்கும் அதுக்கு டைம் கொடுத்துருக்காங்க சாய்ஸ் லாக்கிங் அப்படின்றதுக்கு. இந்த சாய்ஸ் லாக்கிங்கை பொறுத்த வரைக்கும் அக்டோபர் 5ஆம் தேதி மதியத்துக்குள்ள நீங்கள் மேக்ஸிமம் பண்ணுற மாதிரி இருக்குது. அது ஈவினிங் நைட்டுக்குள்ளே பண்ணணும். 8 மணிக்குள்ளே நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்குது. அவங்க டைம் கொடுத்துருக்காங்க 8:25 அப்படின்னு சொல்லிட்டு. ப்ராசஸிங் ஆஃப் சீட் அலாட்மெண்ட் 6ஆம் தேதியிலேருந்து 7ஆம் தேதி வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அதற்குரிய ரிசல்ட் அப்படின்றதுக்கு அக்டோபர் 8ஆம் தேதி வருது. சரிங்களா? காலேஜில் போய் நீங்கள் சேரணும்னா அக்டோபர் 9ஆம் தேதியிலேருந்து அக்டோபர் 17ஆம் தேதிக்குள்ள நீங்கள் போய் சேரணும். இது வந்து ரவுண்ட் 3க்கு. ஸோ இப்போ இந்த ஷெடியூல் கொடுத்துட்டாங்க இல்லையா? அடுத்த கேள்வி நமக்கு என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டில் எப்போ ஆரம்பிக்கும் அப்படின்றது தான். ஸோ தமிழ்நாட்டுக்கும் வந்து எப்போ ஆரம்பிக்கணும் அப்படின்றது அவங்களும் டீட்டெயிலாக கொடுத்துட்டாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே செப்டம்பர் 10ஆம் தேதியிலேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்லியிருந்தாங்க இல்லையா? ஆனால் செப்டம்பர் 10ஆம் தேதி அப்படின்னு சொன்னால் அந்த 10ஆம் தேதிக்குள்ளே நமக்கு ஆரம்பிக்கலன்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதுலேயுமே தள்ளி தான் வந்துருந்தது. இப்போ ஸ்டேட் கவுன்சிலிங் எப்போல்லாம் ஆரம்பிக்கலாம் அந்த ரவுண்ட் 2ன்றதை அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது. தமிழ்நாட்டுடைய ஸ்டேட் கவுன்சிலிங், அதாவது ஸ்டேட் கவுன்சிலிங் எல்லாம் தமிழ்நாடுன்னு கிடையாது, ஆல் ஓவர் இந்தியாவில் ஸ்டேட் கவுன்சிலிங் அப்படின்றது செகண்ட் ரவுண்டை பொறுத்த வரைக்கும் எப்போ ஆரம்பிக்கணுன்றது அவங்க டீட்டெயிலாக கொடுத்துட்டாங்க. அதாவது ஏற்கனவே ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் ஒரு பக்கம் நடந்தது இல்லையா? ரவுண்ட் 1 அதெல்லாம் நடந்தது. இப்போ ரவுண்ட் 2 கவுன்சிலிங் அப்படின்றது செப்டம்பர் 15ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு தமிழ்நாட்டில் ஆரம்பிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. அதே போல் அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ப்ராசஸ் செப்டம்பர் 26 டு 27 அந்த ரேஞ்சுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே அதே போல் ரவுண்ட் 3 பொறுத்த வரைக்கும் செப்டம்பர் 29 அக்டோபர் 8 வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து அப்போ என்னன்னா, நாளை ஒரு நாள் போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கு அடுத்த நாள்லேருந்து தமிழ்நாட்டில் நமக்கு கவுன்சிலிங் அப்படின்றது ஆரம்பிக்கும் ரவுண்ட் 2ல. அதை நம்ம எல்லாமே எதிர்பார்த்துட்டு இருந்தது தான். ஸோ இந்த விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. இதை அவங்க ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க ஒரு ஷெடியூல் ரிலீஸ் பண்ணுவாங்களே தமிழ்நாட்டில், அப்போ டீட்டெயிலாக நம்ம இதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். எப்போ காலேஜ் ஆரம்பிப்பாங்க அப்படின்றதெல்லாம் வந்து ஒரு பக்கம். இதில் அதிக குழப்பங்கள் இருக்கிறது யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பாக வந்து ஏற்கனவே ரவுண்ட் 1ல சீட் எடுத்த மாணவர்கள் இருப்பாங்க இல்லையா? அந்த ரவுண்ட் 1ல சீட் எடுத்த மாணவர்கள் கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருப்பாங்க. ஏன்னா அந்த ரீஅலாட்மெண்ட் போகிற மாணவர்கள் ரவுண்ட் 1லேயே சீட் எடுத்துக்கலாமா அல்லது ரீஅலாட்மெண்ட் போகலாமா அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் தள்ளப்படுவாங்க. பட் இதில் வந்து முடிவு அப்படின்றது இப்போ தான் நமக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க இல்லையா? உனக்கு இம்மிடியேட்டாக வந்து அங்கே ரவுண்ட் 1ல சேர்த்து தான் ஆகணும்னு சொல்ல மாட்டாங்க. ரீஅலாட்மெண்ட் நீங்கள் போனீங்கன்னா இந்த ரவுண்ட் 2ல பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு காலேஜ் கிடைச்சுன்னா போய் சேர்ற மாதிரி பாருங்க. இல்ல ரவுண்ட் 1லேயே இருக்கலாம்னா ஆல்ரெடி கிளாஸ்லாம் ஆரம்பிச்சிருப்பாங்க சில பேருக்கு. இல்லைன்னா வந்து சொல்லியிருப்பாங்க டீட்டெயில் என்னன்றதெல்லாம். சரிங்களா?
ரவுண்ட் 1ல சேர்ந்து போதும் அப்படின்னு இருக்கிற மாணவர் ஒரு இண்டக்ஷன் கிளாஸ் மாதிரிலாம் இப்ப போயிட்டு இருக்கும். அதுக்கப்புறமா தான் கிளாஸ் ஆரம்பிப்பாங்க. எப்ப இந்த ரவுண்ட் 1, ரவுண்ட் 2 இந்த ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 மாணவர்கள்லாம் வந்து திரும்ப ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் தான் ரெகுலர் கிளாஸ் அப்படின்றது ஆரம்பிக்கும். அதுவரைக்கும் இன்ட்ரோடக்ஷன், இண்டக்ஷன் கிளாஸஸ் இந்த மாரி விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்கும். அத பார்த்துக்கோங்க. ரவுண்ட் 1ல ஜாயின் பண்ண மாணவர்கள் எந்த கன்ஃப்யூஸும் பண்ணாதீங்க. ரீ அலாட்மென்ட் போற மாணவர்கள் தாராளமா இதுல பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. ரீ அலாட்மென்ட் போகல அப்படின்னா ரவுண்ட் 2லயே நீங்க இருக்கலாம். தேங்க் யூ. அடுத்த வீடியோல நாம சந்திக்கலாம்.